கலேவல கல்வி வலய பணிமனையின் முஸ்லிம் பாடசாலைகளின் ஒருங்கிணைப்பாளர் SHM மஹ்ரூப் சார் அவர்களுக்கு எமது பாடசாலை மற்றும் பாடசாலை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்தனாய் அடுத்த நிகழ்வாய் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய ரீதிய பணியின் அடுத்து விசேட உரையை நிகழ்த்த நான் அன்போடு அழைப்பது மிஸ்டர் MNM நலீம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் HRGM. Thank you so much, sir. The next devotees and speech, I warmly welcome Mr. MNM Naeem, Board of Directors, Central Province, International Human Rights Global Mission on stage. ඊළඟට අපි ආරාධනා කරනවා මෙම සභාව අමතිම සඳහා මෙම අද දවසේ තිබෙන මෙම මාතෘකාවට ප්‍රධාන මෙහෙයුමා ලෙසට කටයුතු කරන අල්හාජ් නලිම් මැතිතුමාව අපි ගෞරවයෙන් ආරාධනා කරනවා. முஸ்லிம் கல்வி பணிப்பாளர் அவர்களே மற்றும் உதவி பணிப்பாளர்கள் IAS ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஏனைய பாடசாலை அதிபர்கள் இந்த பாடசாலையுடைய அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அபிவிருத்தி சங்க குழு உறுப்பினர்கள் பள்ளி நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம் ஆயிபோவான். இங்கு நான் எந்த விடயத்தை பேச நினைத்தேனோ அதை கூடுதலாக தொட்டு சென்றார் எனது பெரிய தந்தை அல்ஹாஜ் ஷஹாப்தீன் ஹாஜியார். இந்த மேடை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மேடையாக அமைய வேண்டும். என்ன காரணம் என்றால் 3 தலைமுறை ஒன்றா வந்திருக்கிறோம் பொது சேவை செய்தது. 3 தலைமுறை. எனது பெரியப்பா, அவருடைய தம்பியுடைய மகன் நான், ஏட மகள், 3 பேர். ஒரு குடும்பத்திலிருந்து 3 பேர் பொது சேவையில் ஈடுபடுறோம். ஒரே நாளில் ஒரே டைமில். அவர் கிளம்புலேருந்து வந்திருக்கிறாரு. அப்போ நாங்கள் எங்களோட வேலி பழுகலை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், எதையுமே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது தான் கல்வி. எல்லாத்தையும் மாற்றலாம். இன்னைக்கு உங்களை சமூகத்தில் பொருளாதார ரீதியாக உங்களை குனிந்து பார்த்தவங்க எல்லாரும் கல்வியால் உங்களை நிமிர்ந்து பார்ப்பாங்க. அவங்கள உங்களோட செயலால் நிமிர்ந்து பார்க்க வைக்க முடியாது. நீங்கள் செல்ல வேண்டிய உயரம் கல்வி. கல்வியால் நீங்கள் உயர்ந்துன்றீங்கன்னா எப்பயுமே அவங்கள உயர்ந்து தான் பார்க்கணும். உங்களை அவங்க அந்த நிலைமையை நாங்கள் மாற்றணும். அந்த நிலைமையை மாற்றுறதா இருந்தால் அடிப்படை மாறணும். அந்த அடிப்படையை தான் நாங்கள் மாற்றி கொண்டு வரோம். எங்களால் பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எங்களோட சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் எங்களுடைய சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியுடைய குழும பணிப்பாளர், ஓல்ஸ்லோன் மோர் அசோசியேஷன் கலியர் பிரான்ச் பிரசிடென்ட், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் டாக்டர் மௌஃபீத் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு விடயத்தை சாதாரண எங்களோட சொந்த தேவைக்கு கூட நாங்கள் கேட்கறதுக்கு யோசிப்போம். பல பேருக்கு நாங்கள் யோசிப்போம் எங்களோட சொந்த தேவைக்கு கூட யோசிக்கிறதுக்கு. ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் எந்த நிமிஷம் நீங்கள் ராவைக்கு 12 மணிக்கு கோல் அடித்தாலும் ஒன்றில் தான் இருக்கு. வாப்பிக்குனா என்ன செய்யணும், உடனே கோல் அடிப்பார். நலிமாஜியார் இப்படி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன செய்வோம் ரைட். அதே மாதிரி தான் எங்களுடைய ஷஹாப்தீன் ஹாஜியார். அவருக்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை முடிச்சு கொள்ள காட்டியும் பொறுமை இல்லை. இந்த சமஸ்கிருதத்தை அறிவித்த உடனே அதுக்குரிய முற்பணத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு இடிக்க விட மாட்டார், என்னைய உடுக்க விட மாட்டார். கோல் அடிச்சு அடிச்சிருப்பாரு. போயிட்டு பார்த்தீங்களா. அந்த தூண்டுதல். அதே போன்றுதான் எங்களுடைய அதிபர். உண்மையிலே நான் ஒரு விடயத்தை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அது யாரும் பிள்ளையாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாங்கள் இப்போ பல பேர் நினைப்பீங்க இது இவர்களை பப்ளிசிட்டி பண்ணி கொள்றதுக்காக வேண்டி இவர்களை நாங்கள் பெரியாக்கிறது காட்டி கொள்றதுக்காக வேண்டி செய்கிறோம். இல்லை, இதை செய்கிறதா இருந்தால் 65 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் இங்கே செய்ய தேவையில்லை. எங்கள் ஊர்லேயே நாங்கள் செஞ்சிருவோம். நாங்கள் தேவையறிஞ்சு தான் செய்கிறோம். அந்த வகையில் அந்த தேவையறிஞ்சு செய்யக்கூட தேவையை மட்டும்தான் எங்களுக்கு விளங்குமே ஒழிச்சு எங்கள்கிட்ட யாருமே கேட்க தேவையில்லை. நாங்கள் யார்ட்டையும் எதிர்பார்க்கிறதும் இல்லை. பாடசாலை அபிவிருத்தி சங்கம் எங்கள்கிட்ட கேட்கணும்,
பள்ளி நிர்வாகம் வந்து எங்கள்கிட்ட கேட்கணும், மற்ற சார்ந்தவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. தேவை யாரிடத்துல யார் எங்கள்கிட்ட எட்டி வைக்கிறாங்களோ அவங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டு போறது தான் எங்களோட வேலை. அந்த வகையில் எங்களோட பாடசாலையுடைய அதிபர் நான் இந்த கண்டனமா மதீனாவுடைய சம்ஸ்கிருதத்தை திறந்து வச்சுட்டு வரக்குள்ள ரலீனா டீச்சர் அவங்க தான் அவங்களோட நர்சரிக்கு எங்களை அழைச்சிருந்தாங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு அமனே ஸ்கூலுக்கு போயிருந்தது, அங்கே ஒரு வேலை திட்டத்துக்கு. அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, சார் ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த ஸ்கூலை பார்த்துட்டு போங்க, 5 நிமிஷம் ஸ்கூலை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து நாங்கள் பேசினோன்னே டீச்சர் எப்படின்னு சொன்னால், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு விரக்தி தான் இருந்தீங்க. நாங்கள் வந்தது 10ஓட 11 தான், 10ஓட 11. இதுக்கு முந்தி 10 பேர் கேட்டு போயிருக்கிறாங்க, இவங்களும் கேட்டிருக்கிறாங்க. அப்ப இது வந்து அவங்க பார்த்தாங்க, இது 10ஓட 11 கேஸ் தான், இதெல்லாம் நடக்கிற கேஸ் இல்லை. அப்ப அந்த அந்த அவங்களோட அப்படித்தான் அவங்களோட ஒரு ரியாக்ஷன் நிற்கி, இது கிடைக்காதுன்ற மாதிரி. அதுக்கு பிறகு 10ஓட 11 தானே விசாரிச்சுட்டு போறேன், சோம்பி சாக்கிட்டு போற மாதிரி. அப்ப அதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, எங்களுடைய ஒரு அந்த பரிசளிப்பு விழாவோட வச்சு சிறுவர்களுக்கான நாங்கள் ஒரு நர்சரிக்கு பாட புத்தகங்கள் வச்சோம். அப்போ அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு லெட்டர் தந்தாங்க. அதுவும் அவங்க எதிர்பார்க்கல, கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஊரில் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கிற கேஸ் இல்லை, நான் அந்த வந்துட்டு போனேன், இதெல்லாம் நடக்கிற கேஸ் இல்லை, இது 10ஓட 11 கேஸ் தான் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாகவே இருந்துட்டாங்க. அவங்க தந்து ஒரு 10 நிமிஷம் போகல, சஹாத்தினாச்சர் இடத்துல நாங்கள் அதை எட்டி வச்சோம். அவர் சும்மா இருக்க மாட்டாரு, இப்ப செய் நன்றே செய், அது இன்றே செய்யிட்டாரு. 5 நிமிஷம் போகல, டீச்சரை கூப்பிட்டாரு, உடனே வா இதை கொடுங்க, ரைட் அட்வான்ஸை கொடுத்தாரு, உடனே முடிஞ்சு. அதுக்கப்புறம் டீச்சர் பார்த்தாங்க, இது சரி விடக்கூடாது, சின்னதா ஒரு இந்த சவுண்ட் சிஸ்டம் மட்டும் திறக்கிறதுக்கு நாங்கள் இவங்களை கூப்பிடக்கூடாது. அடிக்காங்க லெட்டர் உண்டு, புது நம்பர் ஆகி வாட்ஸ்அப்ல திறந்து பார்த்து இந்த நம்பர் சேவ்ல இல்லை, என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தா அதிபருடைய ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று வருது. லேப்டாப் கொண்டும் பிரிண்டர் ஒன்றும் தாங்காது பட்ஜெட் கொஞ்சம் பெருசாகவே வெயிட் கொண்டிருக்குது, தாங்காது. சரி டீச்சர் என்ன செய்யணும், லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணுங்க, பிரிண்டரை தார உடனே போட்டோ காப்பி மெஷின் உடனே தார. அடுத்த நாள் டீச்சர் எனக்கு லெட்டர் போட்டாங்க. புதன்கிழமை டீச்சர் லெட்டர் அனுப்பினீங்க, வியாழக்கிழமை கேஷ் பே பண்ணோம், வெள்ளிக்கிழமை டீச்சர் கோல் பண்ற சார் போட்டோ காப்பி மெஷின் வந்து இறங்கிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். மோபிகானா சொன்னார், எத்தனையோ இடத்துல கல் முளைக்கு திட்டு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவுடைய நாட்டத்தை வச்சு செய்கிற நாங்கள் முளைக்க விட மாட்டோம், அந்த இடத்துல பில்டிங் தான் முளைக்கும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை வாக்களிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ඒ අවස්ථාවට පෙමිණි සිටින අපි අනිකුත් විදුහල්පතිතුමාලා තෙවිල්ල ඉන්නවා. අපි අධ්‍යාපනයට අත දෙමු කියන මාතෘකාව යටතේ ලංකාව පුරාම වැඩසටහන් ගොඩක් කරගෙන යනවා. ඒ වැඩසටහනේ ප්‍රධාන මාතෘකාව තමයි අධ්‍යාපනය. අධ්‍යාපනයෙන් තොර සමාජයක් නැහැ. අධ්‍යාපනයෙන් තොර සමාජයක් බිහි කරන්න බෑ. යහපත් ගතිගුණ තියෙන සමාජයක් බිහි කරනවා නම් අධ්‍යාපනය මුල් තැන විය යුතුයි. ඒ අධ්‍යාපනය සාමාන්‍ය ක්‍රමයට අපිට බෑ. අධ්‍යාපනික ක්‍රමය වෙනස් වෙනකොට ඒකට අදාළ සිස්ටම් එකක් වෙනස් වෙන්න ඕනේ, ක්‍රියාවක් වෙනස් වෙන්න ඕනේ. ඒකට තමයි අපි මෙතෙක් වෙලා ඉන්නේ. ඒ වගේම එකමුතුකම. මේ එකමුතුකමෙන් තමයි මේ රටක්, ජාතියක්, ආගමක්, භාෂාවක්, ගමක් උඩ දාගන්න පුළුවන්. එකමුතුකම නැත්තම් මේක කරන්න බෑ. ඒ හින්දා අපි කියන්නේ සාමාන්‍යයෙන් මම කියන එකක් තමයි, අපි සාමාන්‍යයෙන් කඹ අරන් කියනෝනේ. අපි කඹ ගත්තම කඹ නිකන් බලනකොට ලොකු කඹක්. හැබැයි මේ කඹ නිර්මාණය කරන්න අපි පළවෙනිට ගන්නේ මොනවද? පොල් කැන්දක්. මේ පොල් කැන්දක් තමයි අපි ගන්නේ. හැබැයි මේ පොල් කැන්ද තියාගෙන අලියෙක් බඳින්න යන්න බෑ. ගහක් පෙරලන්න බෑ. මේ පොල් කැන්ද කිව්ව පොල් කැන්දමයි. ඒතකොට අපි ඔක්කොම ගත්තොත් දැන් අද මම ගත්තොත් මම පොල් කැන්දක්. මෞපිත් මැතිතුමා පොල් කැන්දක්. මේ ඔක්කොම අපි තනියෙන් ගත්තොත් පොල් කැන්දක්. හැබැයි මේකින් කරන්න පුළුවන් අපේ කන විතරක් හාරගෙන ඉන්න පුළුවන්. හැබැයි මේ පොල් කැන්දි ටික ඔක්කොම එකතු කරලා අපි කමයක් වශයෙන් හදලා ගත්තා නම් මහ මුහුදේ යන්නේ නැවත් ගෙටි දාලා ගෙට ගන්නත් පුළුවන්. කේ ඉන්න සත්තන්තියවත් ගෙට ගන්න පුළුවන්. ඒ කම තමයි
එකමුතුකම. ඒ එකමුතුකම කියන්නේ හැම පොල් කැන්දක්ම. ඒ කියන්නේ සිංහල, මුස්ලිම්, දමිළ, ක්‍රිස්තියානි මේ ඔක්කොම කැන්ද, පොල් කැන්ද. මේ ඔක්කොම එකතු කරලා ගත් එක තමයි ජාතිය. මේ අපි අපේ ජාතිය ගොඩ ගමු, අපේ ආගම ගොඩ ගමු, අපේ රට ගොඩ ගමු. අපි ලාංකිකයෝ කියන එකම මනසින් අපි වැඩ කරලා අපිට හැම ළමයෙක්ම අපිට එකයි. අපිට ජාති ભેද නැහැ, ආගම ભેද නැහැ, කුල ભેද නැහැ. මොනවද? අපි අධ්‍යාපනයේ උදව් කරන්නේ. අපි උදව් කරන්නේ අධ්‍යාපනයට. ඒ හින්දා අධ්‍යාපනයේ හැම එකනටම පොදුයි. මේ පොදු කටයුතු වලට ඒ වගේම අපි මැතිතුමා කිව්වා අපිට තවත් පාසලක ආරම්භයක් කියලා තියෙනවා කියලා බලමු ඉදිරි අනාගතයේදී අපි හැම පාසලකටම වැඩසටහන් කරගෙන යනවා. ඒ අතරේ අපි සියලුම පාසල් එකතු කරගෙන මේ ඉදිරියට මේ ගමට අපි අවට ගම්මාන වලට අපි මේ සේවය ලබා දීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපි තාමත් පැහැපත් වෙමින් ඉල්ලා සිටිනවා අපි ගම එකතු වෙමු. අපේ වෙනස අපි හදන්න ඉතින් අපි හැමදාම කියන්නේ நான் எந்த நாளும் யோசிக்கிறது சொல்றேன் அவர் மாறல இவர் மாறல அது பிள்ளை இது பிள்ளை எல்லாம் பிள்ளை நாங்க மாறினோமா மாற்றம் என்பதை மாற்ற வேண்டும் எங்களிடத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் වෙනසක් ඇති කළ යුත්තේ අපි වෙනස් වෙනවා. වෙනස පටන් ගන්න යුත්තේ අපෙන් වෙනස දෙන්න. අපි හැමදාම කියන්නේ අරයා වෙනස් නැහැ, අරයා මෙහෙමයි, මෙයා මෙහෙමයි. වෙනස පටන් ගමු. අපෙන් පටන් ගමු. ඒ වෙනසට හොඳ අවබෝධයක් තමයි අද මේ අපි ජාත්‍යන්තර මානව හිමිකම් වශයෙන් අපි ලබා දී තියෙන්නේ. හැබැයි ඔයගොල්ලන් හිතන්න පුළුවන් මේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් කියන්නේ මේ ජාත්‍යන්තර වශයෙන් කටයුතු කරන නිසා මේගොල්ලන්ට හොඳ මේ මුදල් දෙනවා ඇති, මේගොල්ලන්ට හොඳ ධනස්කන්ධරාවක් ඇති කියලා. නෑ. ජාත්‍යන්තර මානව හිමිකම් කියන්නේ නමක්. ඒක වෙල්ෆෙයාර් ඇසෝසියේෂන් එකක්. මෙතන ඒ කටයුත්ත කරන්නේ ඒකේ ඉන්න සමාජිකයෝ. මේ පුද්ගලික ධනෙන් තමයි මේවා අපි විඳන් කරන්නේ. මොනවද? දැන් ගොඩක් අය හිතා ගන්න පුළුවන් මේ දැන් ගමට ආදර්ශයක් දෙන්න ඕනේ අපි මොනවද? ගොඩක් අය හිතන්න පුළුවන් මේගොල්ලන් ජාත්‍යන්තරේ කිව්වම ජාත්‍යන්තරෙන් සල්ලි අරගෙන ඉවිලා මේ විඳන් යාම කරලා යනවා කියලා නෑ. මේක අද සීමිත එක්කෙනෙක්ගේ දෙන්නෙක්ගේ පරිත්‍යාගය තමයි මේක. ඒකට ජාත්‍යන්තර මානව හිමිකම් කියන්නේ මේ වගේ පරිත්‍යාගයේ සීලින් එකට කරන එක. ඒකට කරලා අපි රටවටා මේ වැඩ පිළිවෙල කරගෙන යනවා. அதே போன்று அன்பார்ந்த இங்கு வரை தந்திருக்கும் பெற்றோர்களே, உமக்களே, நீங்கள் ஒரு விடயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்னவென்றால் சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணி என்பது ஒரு சர்வதேச கிட்டத்தட்ட 208 நாடுகளுடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த அமைப்புக்கு எந்த நாட்டிலிருந்தும் பண உதவி வருவதில்லை. இதனுடைய அமைப்பாளர்கள் தொண்டு செய்பவர்கள். இவர்களுடைய சொந்த பணத்தில் தான் இதை செய்ய வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கும் இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளுக்கும் சர்வதேச மனித உரிமை பணம் தருவது இல்லை. அதனுடைய உதாரணமாக எங்களுடைய சகோதரர் மௌஃபிக் ஒருங்கிணைப்பாளர் போர்ட் ஆஃப் டைரக்டர், அதே போன்று இங்கு எங்களுடைய கோஆர்டினேட்டர் சந்திருக்கிறார். அந்த வகையில் நான் இங்கு உங்களுக்கு ஒருவரை என்னவென்றால் நாம் செய்யும் தவறுகள் மிக முக்கியமான ஒரு தவறு தான் எங்களுக்கு வழிகாட்டியை நாங்கள் மறந்து விடுவது. நாம் செய்தவர்களை மட்டுமே பேசுவோம். இப்ப நாம் செஞ்சுட்டா எங்களை மட்டுமே பேசுறது. அந்த வகையிலே சகோதரர் நிஸ்தார் அவர்களை நான் இந்த இடத்தில் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். சற்று வாருங்கள். என்னன்னு சொன்னா இந்த ஊருடைய ஒருவருடைய தோற்றத்தை வைத்தும் ஒருவரை வைத்தும் நாங்கள் மதிப்பிடக்கூடாது. என்னவென்று சொன்னால் சகோதரர் நிஸ்தார் அவர்கள் தான் இந்த ஊருடைய தேவைகளை வெளிக்கொண்டு வந்தவர். ஊடாக நாங்கள் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் இன்றிலிருந்து மாற்றுவோம். நாங்கள் ஒரு அடிப்படையில் ஒருத்தர் இருந்தாருந்தா நாங்கள் அவரை பார்க்கறது அவரை பணத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய நிலையை வைத்து தான் நாங்கள் பார்ப்பது. யாரையுமே அண்டர்எஸ்டிமேட் பண்ண வேணாம். இன்றைக்கு எத்தனை கோடி ரூபாய் பொறுமதியான ஒரு வேலை திட்டங்கள் இந்த நிகவட்டானைக்கு வந்தது என்று சொன்னா அதுக்கு காரணம் சகோதரர் நிஸ்தார். என்ன சொன்னா எனக்கு அவரை அறிமுகம் இல்லை. சகோதரர் மௌஃபிக் கூடாக தான் நான் அவரை அறிமுகப்படுத்தினேன். ஆனாலும் நாம் செய்த தவறு சகோதரர் நிஸ்தாரை நான் அந்த இடத்திலும் அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னவென்று சொன்னால் அவரும் அன்றாட அவருடைய வருமானத்தை இழந்துதான் இந்த சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்ய வந்துள்ளார். அதை நாம்
கட்டாயம் எங்களுக்கு ஏற வேண்டிய இடத்திற்கு நாம் ஏணியை ஏறிவிட்டு ஏணியை எத்தி உடைக்க கூடாது. நாங்கள் ஏறுற இடத்துக்கு இலக்கு அடைஞ்சிட்டு அந்த ஏணியை ஒரு நாளும் எத்தி உதைக்க கூடாது. அந்த வகையில ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றுபடுங்க, ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழே வாங்க. பள்ளி பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் குழாங்கள், பாடசாலை வலய கல்வி பணிப்பாளர் எங்களுடைய சகோதரர் மிகவும் ஒரு சிறந்த மனிதர். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். எங்களுடைய இந்த ஊரை இந்த திருநாட்டை நாம் கட்டியெழுப்புவோம். ඒ වගේම අපි මේ ආසියානු මුතු ඇටි අපි තාමත් වාග්යවන්ත පිරිසක් මේ වගේ රටක ඉපදීම අපේ වාග්යක්. මම අපේ මා සහෝදර මොෆික් මෙතුමා කිව්වා අපි ජාත්‍යන්තරින් වැඩ කටයුතු කරන්න යනවා. ජාත්‍යන්තර සාම එක්සත් ජාතීන්ගේ සාම නියෝජිතයන් එක්කට මා ඇතුළු අපි මොෆික් මෙතුමා පත් වෙලා දිනවා. අපි ඉදිරියේදී අපි දියුණුව දෙනවා. රටවල් 208ක් අපි නියෝජනය කරනවා. හැබැයි මොන රටේ නියෝජනය කරත් මේ රට මගේ රට මා ඉපදුණු මව් රට. මේ රට තමයි අපි දේශපාලනේ නම් මං ඉන්නේ නැහැ. මේ දේශපාලනේ ඉන්නේ පළවුවත් රට, දෙවනුවත් රට, මැරෙනකන් රට. ඉපදුනේත් මේ රටේ, මැරෙන්නේත් මේ රටේ, පස් වෙන්නේත් මේ රටේ කියලා ඔයගොල්ලන්ට මගේ ස්තුතිය පුද කරනවා. நன்மை செய் இன்றே செய் என்றினவரின் சொல்லும் மாஷா அல்லாஹ் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய ரீதிய பணிக்குழாமின் ஒலிபெருக்கி மற்றும் நிலப்பட இயந்திரம் என்பவற்றை நன்கொடை அளித்த அல்ஹாஜ் மிஸ்டர் எம்என்எம் நலீம் ஹாஜியார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாய், நாம் ஒருவருக்கு தர்மம் செய்தல் ஏகவல்ல நாயனுக்கு கடன் கொடுப்பது போன்றது. அது வெளிப்பார்வைக்கு நட்டமாக தெரிந்தாலும் அது எவ்வழியிலாவது எம்மை 10 மடங்காக வந்து சேரும். மாஷா அல்லாஹ், சமூக பணியே தலை சிறந்த பணி என்று சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவ ரீதிய பணி இந்த நன்கொடையாளர்களாகிய சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய ரீதிய பணியின் நிறுவனத்தின் தேசமானி அல்ஹாஜ் KM சஹாப்தி ஹாஜியார் மற்றும் அல்ஹாஜ் MNM நலீம் ஹாஜியார் மற்றும் டாக்டர் NM நௌஃபீத் ஹாஜியார் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஆகியோருக்கு செல்வத்திலும் ஆரோக்கியத்திலும் ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் மற்றும் இம்மையிலும் மறுமையிலும் சுகீட்சமான வாழ்வு கிடைக்க ஏகவல்ல நாயனை பிரார்த்தித்தவனாக அடுத்து இங்கு அரங்கேற இருப்பது வண்ண சிட்டுக்கலாம் நிகவனவனை அத்தௌவத் பாடசாலை மாணவர்களின் சுற்றாடல் விழிப்புணர்வு பற்றி தொடர்பான நிகழ்வொன்று அரங்கேற உள்ளது.